ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொதுவாக பார்த்தீங்கன்னா, வீடு என்று இருந்தால் அதில் சில ஜந்துக்களும் வசிக்கத்தான் செய்யும். அதாவது நம்மை தவிர அதாவது கண்ணுக்கு தெரியாத சில பூச்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வசிக்கத்தான் செய்யும். அப்படி நம் வீட்டில் அலையாத விருந்தாளியாக எப்பொழுதுமே இருக்கும் ஒரு ஜந்து பார்த்திங்கன்னா பல்லி. இந்த பல்லியை இந்து சமயங்களில் தோஷங்கள் போக்கும் கடவுளாகவும் பாவிக்கிறோம். பழம்பெரும் கோவில்களில் இன்றும் பார்த்திங்கன்னா பல்லியை தொட்டு வணங்கும் வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பல்லி நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசும் பொழுதும் அந்த கெவிலியானது சத்தம் போடும் பொழுது நமக்கு அது ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதாவது அது பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பல்லி நம்ம வீட்டில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன், அதனால் நமக்கு என்ன அதிர்ஷ்டம் வரும், இப்படி பள்ளி பலன்களைத்தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து மதத்தில் பல்லியை தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இன்றும் பல்வேறு கோயில்களில் பார்த்தீங்கன்னா பல்லியை தொட்டு தடவி வழிபடும் வழக்கமும் இருந்து வருகின்றது. புராணங்களில் கூட பல்லிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. இப்படி பல்லிக்கும் ஆன்மீகத்திற்கும் இருக்கும் தொடர்பை முன்னிறுத்தி நம் வீட்டில் எங்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரும் என்று பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, வீட்டில் பல்லி இருப்பது என்பதே அதிர்ஷ்டம்தான் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. பல்லி இல்லாத வீட்டில் நிம்மதியும் இருக்காது என்று கூறப்படுகிறது. பல்லி தெய்வீக அம்சமாக கருதப்படுவதால் அவற்றை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவ்வாறு செய்தால் பாவம் வந்து சேரும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை துன்புறுத்தாமல் சும்மா தட்டி நம்ம விரட்டி விடுவது நல்லது. அதை விடுத்து பாவத்தை நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு உயிரை கொல்வது அப்படிங்கிறதே பாவம்தான். அதனால் பார்த்தீங்கன்னா பல்லி சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா பல்லி நம்ம ஏதாவது ஒன்று வேண்டி கொண்டு இருப்போம், இல்லை ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயத்தை நம்ம மனதிற்குள் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா பல்லி சத்தமிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு நேர்மறை ஆற்றல் உண்டாக்கும். அப்போ நம்ம செய்கின்ற அந்த காரியமோ தொடங்க போகிற செயலோ கட்டாயம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத அந்த பல்லியின் மூலமாக நமக்கு இறைவன் உணர்த்துகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த நேரத்தில் நமக்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குமே. இப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற மனக்குழப்பத்திலே இருக்கும் பொழுது அது கட்டாயம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற அந்த பள்ளி சத்தத்திலே நமக்கு அது தெரிந்து விடுகின்றது. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வீட்டின் பூஜை அறையில் பல்லி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியுமே நிறைந்திருக்க வீட்டு பூஜை அறையில் பல்லி இருக்க வேண்டும். சிலருடைய இல்லங்களில் பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா பூஜை அறையில் பல்லிகள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். இவ்வாறு இருக்கும் இல்லங்கள் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவே கருதப்படுகிறது. இவர்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் போன்றவை எப்பொழுதுமே அண்டாது என்றும் கூறப்படுகிறது. பல்லி நம்மையும் வீட்டையும் காவல் காக்கும் அரணாக பூஜை அறையில் இருந்து செயல்படுமாம். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் துளசி மாடம் வைத்திருந்தால் அந்த இடத்தில் பல்லி இருக்கிறதா என்று பாருங்கள். துளசி மாடத்தில் இது வாசம் செய்தால் மகாலட்சுமியுடன் மகாவிஷ்ணு சேர்ந்து அருள் புரிவதாக ஐதீகம் உண்டு. துளசி மாடம் மகாலட்சுமியையும் பல்லி மகாவிஷ்ணுவையும் குறிப்பதால் இவை இரண்டும் ஒன்றாக இருக்கும் இடத்தில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமையலறையில் பெரும்பாலும் பல்லி இல்லாமல் அளவு பார்த்து கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமைத்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை நன்றாக நம்ம மூடி வைத்து விடணும். பருகுகின்ற நீராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சமையலறையில் இருக்கின்ற நம்ம உண்ணுகின்ற உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம பல்லி விழாதவாறு மூடிக்கொள்ள வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா பல்லி நம் மீது விழுவதால் விழும் இடத்திற்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு என்பது நம்ம அனைவருமே அறிந்தது தான். இப்படி பல்லி விழும் பலன்களை பார்த்து பயப்படாமல் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபட்டால் போதும், பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேருமா. அதாவது பல்லி விழுந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. இறைவனை மனதார வேண்டிக் கொண்டாலே போதும். இறைவனை மிஞ்சிய சக்தி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதனால் அன்றைய நாளை நம்ம ஐயோ பல்லி விழுந்துருச்சு ஏதோ அபசுகுணமாக நடக்குமா அப்படிங்கிற அந்த மனக்குழப்பம்லாம் வேண்டாம். இறைவனை மனதார நினைத்து கொள்ளுங்கள். நம்ம எதுவும் தவறு செய்வது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எதற்கும் பயப்பட வேண்டாம். அதனால் இறைவனை மட்டும் வணங்கிட்டு அன்றைய நாளை கடந்து போக பழகி கொள்ளுங்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா படுக்கை அறையில் பல்லிகள் இருந்தால் ஒற்றையாக இருக்கக்கூடாது, ஜோடி ஜோடியாக பல்லி இருந்தால் நல்லது என்று கூறப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் சீக்கிரமாக சரியாகிவிடும். அந்த அளவிற்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது. எனவே பார்த்தீங்கன்னா இனியும்
பல்லியை கண்டால் அருவருப்பாக நினைக்காமல் அவை தரும் அதிர்ஷ்டத்தையும் நம்ம நினைக்கலாம். எல்லா உயிர்களும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் அனைத்துமே சமந்தான். அதனால் இந்த உயிர் கேவலமாக இருக்குது, இந்த உயிரே அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அனைத்து உயிருமே அழகு தான் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா பல்லியினுடைய அதனுடைய அருமை அப்படிங்கிறது தெரிந்திருக்கும். பல்லி ஒரு நேர்மறையானது. ஜோதிட வடிவில் பார்த்திங்கன்னா பல்லி பல வகையில் நமக்கு பயனுள்ளதாக ஜோதிட சாஸ்திரங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. பல்லிகளை கண்டாலே பார்த்திங்கன்னா பெரும்பாலானோர் பயப்படுவார்கள், அவற்றை வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சிக்கின்றனர். ஆனால் ஜோதிட நம்பிக்கையின்படி பார்த்திங்கன்னா பல்லி பண விஷயங்களில் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அதாவது முன்பு கூறினது போல தான் லக்ஷ்மி தேவியோட தொடர்புடையதாக இருக்கின்றது. அதனால தான் பார்த்திங்கன்னா பல்லியை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசி கொண்டு இருக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா உண்மையின் அடிப்படை எல்லாமே உணர்ந்ததின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்தும் வகையில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றனர். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வாழ்ந்த ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க, அங்கே நிறைய பள்ளிகள் இருந்திருக்கும், நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்க. அடுத்து வேறு வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த செல்வ செழிப்பு இல்லை நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த சிறு சிறு விஷயங்கள் கூட இருக்கும். எத்தனையோ விஷயங்களில் ஈடுபட்டாலுமே எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான். தினமும் விளக்கேற்றுறதும் அது ஒரு இறை நம்பிக்கை தான். இவ்வாறு எல்லா விஷயத்திற்கு பின்னாடியுமே ஆன்மீகமும் கலந்துருக்கு. அதற்கு பின்னாடி நம்ம வாழ்க்கை முறையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளிப்பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வது உண்டு. ஏனென்றால் பார்த்திங்கன்னா பள்ளி வீட்டின் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளிக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆலயம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் நம்ப முடியுதா? ஆமாம், பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பள்ளிகள் இரு பள்ளிகள் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுத இந்த பள்ளிகள் ஒரு 2 சீடர்கள் சாப விமோச்சனம் பெற்ற ஒரு திருத்தலம் தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு சென்று இங்கே உள்ள இந்த சிற்பத்தை நம்ம தொட்டு வணங்கி செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா சகல தோஷங்களும் நமக்கு நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். இந்த பள்ளி கோயில் எப்படி அமைய பெற்றது, இதற்கு பின்னாடி உள்ள வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் வாழ்ந்த கௌதம முனிவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய 2 சீடர்களையுமே தன்னுடைய கமண்டலத்தில் நீரை எடுத்துகிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா இவர்கள் எடுத்து கொண்டு வரும் பொழுது அதில் தெரியாமல் ஒரு பள்ளி விழுந்துருது. இதை இவங்க கவனிக்கலை. ஆனால் இதை மகரிஷி பார்த்துட்டு இவங்களுக்கு சாபம் கொடுத்துருந்தாரு. இதனால் சினம் கொண்டு அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் இருவருமே தங்களுடைய சாபத்திற்கு விமோசனம் அளிக்குமாறு மன்றாடி உள்ளனர். அதனால் கௌதம மகரிஷியும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு அவரை பூஜித்து வாருங்கள், உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கப்பெறும் என்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 2 சீடர்களுமே அங்கு சென்று வழிபாடு செய்திருக்கின்றனர். அதில் 2 சீடர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சீடர் தங்கப்பள்ளியாகவும் இன்னொரு சீடர் பார்த்திங்கன்னா வெள்ளியில் பள்ளியாகவும் மாறியிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு சென்றிருந்த அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பள்ளிகளை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இவர்களுக்கு சாப விமோசனம் பெறும்படி வரதராஜ பெருமானிடம் மன்றாடுகின்றனர். இவர்களுடைய பக்தியை பார்த்த பெருமாளும் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா இவர்களுடைய சரீரத்தை அந்த ஆலயத்திலையும் இருக்கிற மாதிரியும் அவர்களுடைய அந்த ஆன்மாவை பார்த்திங்கன்னா வைகுண்டத்திற்கு தன்னோட வைத்து கொள்கிறாரு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வைகுண்டத்திற்கு இவர்களை அழைத்து சென்று சாப விமோசனமும் கொடுத்து விடுகிறாரு. அன்றிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயங்களுக்கு சென்று நம்ம அந்த பள்ளிகளை தொட்டு கும்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு தோஷங்களாக இருந்தாலுமே அது நமக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு உண்டு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அதனால் வீடுகளில் சரி எங்குமே நம்ம பள்ளிகளை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. பள்ளி அப்படின்னாலே நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இப்போ மாறிக்கிட்டு வருகின்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வீடுகள் இப்போ நிறைய நம்ம டிசைனாக வீடுகளை வைக்கின்றதுனால இவ்வாறான இதுகள் நம்ம பார்க்க முடியாது. இப்போ நிறைய அழிந்து கொண்டு வருவதனால நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நிறைய அழிந்து கொண்டு தான் வருகிறது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வகையில் நமக்கு வாழ்க்கை முறையில் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நன்கு நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் பள்ளிகள் வீட்டில் இருந்ததுன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா கையால் நம்ம சுபத்தில் தட்டி விடும்போது அது அங்கேருந்து நகர்ந்து போய்விடும். அதை மனசில் நம்ம நினைத்து கொள்ளணுமே தவிர அது உடனே வீட்டை விட்டு விரட்டி அடித்து கொள்ளணும் அப்படின்னு துன்புறுத்தக்கூடாது.
பல்லியை நம்ம துன்புறுத்தினாலே அது நமக்கு பெரிய பாவத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். முடிந்தளவு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆலயத்திற்கு சென்று நம்மளுடைய தோஷங்களையுமே அங்கே நிவர்த்தனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். பெரும்பாலான மகாவிஷ்ணு ஆலயங்களில் பார்த்திங்கன்னா இவ்வாறான பள்ளி சிலைகளை நம்ம பார்க்கலாம். சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கைகட்டி பார்த்து கொண்டு இருப்பது மாதிரி தெரியும். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இது வேறு கிடையாது. கோவில்களில் உள்ள விருட்சக மரங்களில் பள்ளியை பார்ப்பது தேவர்களை தரிசிப்பதற்கு சமம் என்று கூறப்படுகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா அதை தெரிந்தவர்கள் மரத்தில் உள்ள பள்ளிகளை கண்டு அங்கு தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வார்கள் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. அதனால் பள்ளியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து இனிமேலும் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியை துன்புறுத்தி இருந்தாலும் அந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது. நம்ம ஏதாவது பேசும்பொழுது கூட பள்ளி அடிக்கடி சத்தமிட்டு கொண்டு இருக்கும். அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அந்த நேரத்தில் பள்ளியோட சத்தத்தை நம்ம ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நல்ல விஷயம் பேசுகிறோம்னா அந்த இடத்துல அது நமக்கு நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற மாதிரியும், கெட்ட விஷயம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம செய்கின்ற செயல்கள் அவ்வளோவா நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது. ஏன்னா அது நமக்கானதும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்த்தும் வகையில் அது இருக்கும். ஒரு தவறான பழக்கத்தில் ஈடுபடுறோம், அது நமக்கு ஆரம்பத்தில் நல்லபடியாக இருந்தாலும் முடிவில் பார்த்திங்கன்னா பெரிய இழப்பீடையும் பெரிய நமக்கு துன்பத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அது ஒவ்வொரு வகையிலையும் பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு தடங்களை கொண்டு வருவார். இதை செய்யாத, இது தவறு அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாலுமே அது நமக்கு சில பேருக்கு புரிந்துருச்சுன்னா அதிலேருந்து வெளியே வந்துடும். புரியாதவங்க பார்த்திங்கன்னா அந்த மயக்கத்திலே அந்த ஆசையில் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி அவங்க அதிலே மூழ்கிடுவாங்க. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அது நமக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் எது சரி எது தவறு என்று இறைவன் நமக்கு ஒவ்வொரு மூலையிலையுமே உணர்த்தி கொண்டு இருப்பார். அதை ஆராய்ந்து கவனமாக செல்வது மிகவும் நல்லபடியாக இருக்கும். அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய நமக.